ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காடை கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டி எடுத்து 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் சின்ன கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணக்கி விட்டுட்டு 5-6 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சைஸ்னால் 2, பெரிய சைஸ்னால் 1, அதிகம் தேவையில்லை. போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணக்கினதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 கொத்து மல்லி இலை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறமா தேங்காய் 5-6 பீஸ் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். ஒரு வடை சட்டி வச்சு அதில் வடை சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடலை எண்ணெய், பெரிய ஸ்பூன்னா 2, சின்ன ஸ்பூன்னா 3 ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, ஒரு மராட்டி மொக்கு, சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன ஸ்பூனில். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூனே போதும். இது போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் காடையை இறக்கிக்கலாம். 3 காடை போட்டிருக்கேன். காடை நல்லா வணங்கினதுக்கப்புறமா 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். காடை வெந்துக்கிட்டு இருக்கட்டும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை போகும். நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகக்குள்ள நம்ம வணக்கி வச்சுருக்கிற மசாலாவை அரைச்சிக்கலாம். நல்லா மை மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்ச விழுதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி விட்டு கலந்து ஊற்றிக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் தான் காடை வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கணும். போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலை ஆட் பண்ணிக்கலாம். கடலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரேவி வந்ததுக்கப்புறம் மல்லித்தூள்